பட் இந்த ஸ்ட்ரக்சரை நான் கிளியர் பண்ணிட்டேன். என்னோட இம்பல்ஸ் மொமெண்டம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட இம்பல்ஸ். ஸோ என்னோட இம்பல்ஸ் மொமெண்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். அந்த இம்பல்ஸுக்குள்ள எனக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஆஃப்டர் தட் எனக்கு இம்பேலன்ஸ் இருக்கு. எது வரைக்கும் எனக்கு இம்பேலன்ஸ் இருக்கு, ஒரு மார்க்கெட்டோட அப்ரோச் எந்த இது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது என்னோட இம்பேலன்ஸோட செட்டப் எது வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஏரியா வரைக்குமே எனக்கு மார்க்கெட்டு ஃபுல்லாகவே இம்பேலன்சஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாமே எனக்கு என்ன இருக்குன்னா இம்பேலன்ஸ் இருக்கு. ஸோ இம்பேலன்ஸை கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னா அப்ரோச் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட தெளிவான செட்டப்ஸ்ல மார்க்கெட்டோட மொமெண்டமை ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஓகே பிளஸ் என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்க இருக்கு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த இடத்துல இருக்கு. அப்படியே எனக்கு மார்க்கெட் செல் ஆகணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல இருந்து செல் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் என்னுடைய ஹையர் ஏரியா வித் சப்ளையோட எனக்கு எங்க இருக்குன்னா இந்த ஏரியால இருக்கு. அப்போ மார்க்கெட்டோட ரெஸ்பெக்டபிள் லெவல் இந்த இடத்துல இருக்கு. பிளஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்கு, பிளஸ் இம்பேலன்ஸ் இருக்கு. இதை கவர் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என் மைண்ட்ல நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டோடைய மொமெண்டம் ட்ராக் பண்ணி அந்த மொமெண்டம்ல ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தேன். எஸ், அந்த மொமெண்டம்ல எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. என்னோட ஸ்ட்ரக்சர் இங்க என்ன பண்ணிருந்துச்சு அப்படின்னா கிளீனா பிரேக் அவுட் பண்ணிச்சு. அதாவது இந்த இம்பல்ஸோடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை இங்க கிளீனா பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரல் மொமெண்டம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருக்க ஸ்ட்ரக்சர், ரைட்டா? இப்படி இருக்க ஸ்ட்ரக்சர், இது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, இன்டர்னல் ஸ்விங்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ இந்த இன்டர்னல் ஸ்விங்ஸை இந்த ஸ்ட்ரக்சர் உள்ளுக்குள்ள, ஏன்னா இது 4 ஹவர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், இதை 50 மினிட்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்டர்னல் ஸ்விங்ஸ் இருக்கு. அந்த இடத்துல எனக்கு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுதுன்னா எதுக்காக பிரேக் ஆகுதுன்னா இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத என் மைண்ட்ல ஸ்டோர் பண்ணேன். ஸோ அப்போ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பேஸா வச்சு அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் பேஸா வச்சுக்கிட்டேன். பேஸா வச்சு நான் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் திங் எனக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிச்சு அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, கரெக்டா? அப்போ அந்த பிரேக் அவுட்ல நான் பேஸா எடுத்து இங்க எனக்கு என்ன இருக்கு, ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல இந்த இடத்துல என்ன இருக்கு, ஒரு நல்ல கீ லெவல் எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஓகேவா? பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஒரு கீ லெவல் ஒரு ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்போ கீ லெவல் இருக்குங்கிறப்ப மார்க்கெட்டோடைய பையஸோட என்ட்ரியுமே இந்த இடத்துல கிளீனா இருந்துச்சு.